இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. லாஸ்ட்டாக நம்ம பாட்காஸ்ட் சேனலில் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து வீடியோ பாட்காஸ்ட்டாக ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன், ரேங்கிங் தி ஃபேவரட் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய பார்ட் 2 தான் வந்து இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா இந்த சீரீஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு. அதனால தான் வந்து இந்த பார்ட் 2 வந்து கொண்டு வந்திருக்கேன். இந்த டயர் மேக்கர் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய நம்ம சேனலில் இதுக்கப்புறமா வரும். சரி, ஓகே, லாஸ்ட்டாக விட்ட இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வரக்கூடிய படம் வந்து சகுனி. கார்த்தி அப்புறமா சந்தானம் நடித்த படம். ஆக்சுவலாக காமெடி சீன்ஸ்லாம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இதில் சந்தானம் வந்து ஆட்டோ டிரைவராக இருப்பார். கார்த்தியும் சந்தானமும் வந்து ரஜினி கமல் அப்படின்னு பேர் வச்சுட்டு 2 பேரும் அந்த படம் ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. படம் வந்து ஆக்சுவலாக காமெடிஸ் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கும். ஆனால் கதையோடைய மெயின் பிளாட் வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ பார்க்குறப்போ தோணுச்சு. அப்போ பார்க்குறப்போ பரவாயில்லையே, கதை நல்லா தானே இருக்குது, அப்புறம் அது எல்லோரும் ஓடலான்னு சொல்கிறாங்கன்ற ஒரு டவுட் வந்து வந்துச்சு. எனக்கு வந்து இந்த படம் ரிப்பீட் வேல்யூவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான படம், ரிப்பீட் வாட்ச் வேல்யூ இருக்கிற ஒரு படம். வீட்டிலலாம் வந்து சில படம் பார்க்குறப்போ ஏன்டா இந்த படத்தை திரும்பி பார்க்குற, அதான் ஆல்ரெடி பார்த்துட்டியேன்னு சொல்லிட்டு வேறு சேனல் மாற்ற சொல்லுவாங்க. ரொம்ப சில படம் தான் வந்து நான் உட்காந்து பார்த்துட்ருக்கப்போ அவங்களும் என் கூட உட்காந்து பார்க்குறது, ஆல்ரெடி பார்த்த படமாக இருந்தாலும். அந்த லிஸ்ட்டில் இந்த படமும் வந்துடும் அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் இதை வந்து நான் குட்டுங்கிற இடத்துலையே போயிட்டு ப்ளேஸ் பண்ணிடுறேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற படம் வந்து வேலைக்காரன். ஆக்சுவலாக எஸ்கேவுடைய கரியர்லேயே வந்து கண்டென்ட் வைஸாக பெஸ்ட்டான மூவி அப்படின்னு சொல்லிட்டு டாப் 5 எடுத்தோன்னா அதில் என்னுடைய லிஸ்ட்டில் வேலைக்காரன் கண்டிப்பாக பார்ட் 3க்குள்ளே வந்துடும். ஐடியாவாக இந்த படத்தோடைய கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். ஸ்க்ரீன் ப்ளே வந்து நம்ம அடுத்த சீன் என்னதுன்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் புதுசாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு சொல்லப்போனால் தனி ஒரு அளவுக்கு இதை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு படமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட்டு. ஆனால் அந்த அளவுக்கு இந்த படம் வந்து பெருசாக நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகலையோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் அந்த தனி ஒருவன் படத்தில் வந்து எப்படி அரவிந்த் சாமி கேரக்டரோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் வந்து இதில் ஃபாஃபாவுடைய கேரக்டர் இருக்கும் வேலைக்காரன் படத்தில். நிறைய பேர் வந்து நஸ்ரியா ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த டைமில் வந்து தெரிஞ்சிருக்கும். விக்ரம் படத்துலேருந்து தான் நிறைய பேருக்கு அவரை ஆக்டிங் வைஸாக தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய நிறைய படம் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஆவேசம், விக்ரம்லாம் பார்த்துட்டு ஃபாஃபாவுடைய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுற்றிட்டு இருந்த டைமில் அவர் தெரியாத டைம்லேயே எனக்கு வேலைக்காரனை பார்த்து அவரை ரொம்ப பிடிச்சி போய் இம்ப்ரெஸ் ஆன ஒரு படம் தான் அந்த படம். பர்டிகுலராக ஒரு சீன் சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்கே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற படம். அந்த மாதிரி இதில் நிறைய கண்டென்ட் ரிலேட்டடான விஷயம்லாம் வந்து நிறைய பேசியிருப்பாங்க படத்துக்குள்ளே. இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிற சில விஷயம், அதுக்கப்புறமா ஒரு முதலாளிக்கும் வேலைக்காரனுக்கும் நடுவில் இருக்கிற மேட்ரு என்ன, வேலைக்காரனுடைய பவர் என்ன அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க. அந்த படத்தை வந்து இப்போது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறமும் எனக்கு வந்து நிறைய விஷயம் வந்து செட் ஆகியிருக்கும், எக்ஸப்ட் ஒரு விஷயத்தை தவிர. எஸ்கே ரேடியோவில் பேசுறதை கேட்டுட்டு நிறைய பேரை வந்து 12 மணிக்கு லைட் ஆன் பண்ணி பார்க்குறது. இப்போல்லாம் வந்து ரேடியோவிலேயே டேரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து அதில் நிறைய வியூவர்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இன்ஸ்டா, யூடியூப்னு வந்து நிறைய ரீல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்க டைமில் அப்போ எல்லாருமே உட்காந்து ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. இப்போ ரீசெண்டாக படம் பார்க்குறப்போ அந்த ஒரு பாயிண்ட்டை தவிர்த்து மற்றபடி படம் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அதனால் இந்த படத்தையும் வந்து நம்ம குட் அப்படிங்கிற பிளேஸ்லேயே வச்சிடலாம். அடுத்த படம் மாசு. ஆக்சுவலாக சூர்யாவுடைய கெரியர் வந்து என் கண்ணு முன்னாடியே ஃபால் ஆகிற டைம் வர ஆரம்பிச்சது வந்து அஞ்சான் படத்துலேருந்து தான். மாஸ் வந்து அஞ்சான் படத்துக்கு முன்னாடி வந்துச்சா அப்புறம் வந்துச்சாங்கிறது தான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. ஆல்மோஸ்ட் அஞ்சானுக்கு அப்புறமா தான் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் வந்து எல்லோரும் ரிவ்யூ வைஸ் அடிக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப மோசமான படமாக இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. லைக் அவங்க எந்த மாதிரி ஒரு வேளை ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கமர்ஷியலாக நிறைய சூர்யா ஹிட் படம் கொடுத்துக்கிட்டு இருந்த டைம் வந்து முன்னாடி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு.
ஆனால் இந்த படம் வந்து எனக்கு டீசெண்டாக ஒர்க் ஆச்சு. ரிப்பீட் வாட்ச் வேல்யூ வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது ஒரு சில சீன்லாம் வந்து ரொம்ப படத்துக்கு செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்றபடி இந்த பிரேம்ஜி அப்புறம் சூர்யாவுக்கு நடுவில் இந்த காம்போ, அதுக்கப்புறம் ஒருத்தரை தொட்டு பார்த்துட்டே வந்து அவங்க எப்படி செத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு சூர்யா கண்டுபிடிக்கிற மாதிரி சீன்லாம் வந்து நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. ஜெய்யை கேமியாக பண்ண வச்சு எங்கேயுமே போதும் கதைலாம் வந்து கனெக்ட் பண்ண விஷயம்லாம் எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த படத்தை வந்து ஓகே அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் வந்திருக்க படம் வந்து மன்மத நம்பு. என்னடா படம் இது வரைக்கும் இந்த படத்தை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு படம் டைட்டிலை கேட்டுட்டு ஒரு வேளை உங்கள் எல்லாருக்கும் தோணிருக்கலாம். கமல் வந்து ஒரு பாட்டு ஒன்று நடிச்சிருப்பா தெரியுமா, நீலவானம் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாபகம் வருதா? அதாவது டெனட் படத்தில் வர மாதிரி அந்த பாட்டில் எல்லாமே கதை அப்படியே ரிவர்ஸில் போகும். அந்த பாட்டு வந்து இந்த படத்தில் இருந்து தான் வந்திருக்கும். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு அந்த பாட்டு தெரியும், அந்த படம் வந்து பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் கலைஞர் டிவி ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் முன்னாடியெல்லாம் இந்த படம் அடிக்கடி போட்டிருப்பான். இப்போல்லாம் அந்தளவுக்கு பெருசாக போட மாட்டேங்கிறான். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபீல் குட் மூவி தான். அதாவது நம்ம ஃபீல் குட்னால் வந்து என்ன எதிர்பார்ப்போம், பார்த்தோன்னே அப்பா திருப்தியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற விஷயம் தானே ஃபீல் குட் மூவியாக இருக்கும். இந்த படம் வந்து ஓரளவுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். ஆனால் அது அந்த அளவுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. எனக்கு வந்து இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதுனால இதை வந்து ஓகே அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ தான் வந்து தக் லைஃப்பில் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். என்னடா த்ரிஷாவை போய்ட்டு கமலுக்கு வந்து பேரா போட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆனால் இந்த மன்மத நம்பு படத்தில் வந்து ஆக்சுவலாக த்ரிஷா தான் வந்து கமலுக்கே பேர். இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். தக் லைஃப்பில் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இந்த படத்தில் அவங்களுடைய பேர் வந்து ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து த்ரிஷாவாகவே நடிச்சிருக்காங்க. அதாவது அந்த படத்தில் வந்து அவங்க ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க பேர் த்ரிஷா அப்படின்னா கதை வந்து மூவ் ஆகும். படத்தில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாராவது படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ரெஃபர் தான் பண்ணுவேன். அது போக இந்த படம் வந்து ஓகே அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வரும். ஸோ நம்ம ஓகேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இல்லை, ஓகே கூட எனக்கு செட் ஆகும்னு தோணல. அதாவது படத்தை வந்து என்டையராக யோசித்து பார்க்குறப்போ ஓகேல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பட் இது குட் அப்படிங்கிற இடத்துக்கே வந்து ஒருத்தான படமாக இருக்கும் அப்படின்னு தோணுனதுனால இதை பேசாமல் நம்ம குட்டுக்கு மாற்றிடுவோம். வேணாம், ஓகேலேருந்து குட்டுக்கு தள்ளியாச்சு. ஓகே, லிஸ்ட்டில் வந்து அடுத்த படம் ஜில் ஜங் ஜக். இதெல்லாம் வந்து டவுட் பண்ணுறதுக்கே இல்லை, கன்ஃபார்மாக குட்டில் தான் போய் இதை போட்டே ஆகணும். ஆக்சுவலாக டார்க் காமெடினா என்னன்னு தெரியாத டைமில் டார்க் காமெடிங்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி பண்ண ஒரு படம் தான் வந்து ஜில் ஜங் ஜக். அது அந்த டைமில் பெருசாக ஏன் ஓடல அப்படிங்கிறது எனக்கு புரியல. நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த புதுசுலேயே படம் பார்க்குறப்போ நல்லா ஃபன்னாக தான் ஒர்க் ஆச்சு. ஃபன் ஆக்ஷன் பேஸ்டு டார்க் காமெடி படம், நீங்கள் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற டைமில் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு செம்மையாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். நீங்கள் தனியாக உட்காந்து பார்க்கறத விடவும் இந்த படம்லாம் வந்து நீங்கள் வேறு யார் கூடயாவது சேர்ந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ஆள் வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி ஆள் கூட உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம் இது. ஏன்னா நான் அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு நார்மலாக பார்க்கறத விடவும் அப்படி பார்க்குறப்ப தான் இந்த படம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்படிங்கிறதுனால நீங்களும் இந்த படத்தை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபீல் பண்ண அதே எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால நான் அப்படி ரெஃபர் பண்ணுறேன். அப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு இப்போது எனக்கு பேசிகிட்டு இருக்க டைமில் தெரியல. நினச்சிருந்தா தேடி போய் கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம், ஆனால் மறந்துட்டேன். அதனால் படம் பார்த்தவங்க யாருக்காவது டைரக்டர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா படத்தை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள், வீடியோடைய கமெண்ட்டில். ஆக்சுவலாக நான் படம் ஃபஸ்ட்டு வர்றப்போ இதுக்கு கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது அவர் படம் இல்லை அப்படின்ட்டாரு. வேறு யார் படம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதனால் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற படம் வந்து சொன்னால் புரியாது. படம் பேரை சொல்கிறா, என்ன சைனீஸில் எதனா சொல்ல போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நோ, இந்த படம் பேரே சொன்னால் புரியாது தான். ஆக்சுவலாக அந்த ஜோக்கை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ ஸ்பாட்டில் தான் யோசித்தேன், ஏன்டா சொன்னேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது.
சொன்னா புரியாதுங்கிற படம் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மி. அதாவது ஒரு படத்தில் வந்து லாஜிக்கே இருக்காது, ஆனால் ஃபன்னுக்கு பஞ்சமே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான படத்தை நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் மிர்ச்சி சிவாவுடைய படங்கள் எல்லாமே வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே அடங்கிடும். அவருடைய ஹோல் கரியருமே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி படங்களால் தான் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்குது. கலகலப்பு, தில்லுமுல்லு, அதுக்கப்புறம் தமிழ் படம் 2ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய லிஸ்ட் எடுத்திங்கன்னா அவர் என்டையர் கரியருமே வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே அடங்கிடும். ஃபன்னாக இருக்கும், ஆனால் பெருசாக லாஜிக் எதுவுமே இருக்காதுன்னு. அந்த மாதிரி ஒரு படம் தான் சொன்னா புரியாது அப்படிங்கணும். படத்தில் இருக்க காமெடிலாம் வந்து ஆஹா ஓஹோ அப்படிங்கிற மாதிரி பெருசாக இருக்கும்லாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ஓரளவுக்கு டீசெண்டாக ஒர்க்காக இருக்கும். இதில் வந்து எக்ஸ்பெஷலி சொல்லணும்னா சிவா வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக வந்து நடிச்சிருப்பார். அவர் வந்து இந்த சைனா படத்துக்கு வந்து டப்பிங் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும், அதெல்லாம் அப்போ பார்த்து நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஒரு சில காமெடிலாம் வந்து படத்தில் பயங்கரமாக ஒர்க் ஆகியிருக்கும், சிலது வந்து அந்த அளவுக்கு பெருசாக செட் ஆகியிருக்காது. படமும் வந்து ஆல்மோஸ்ட் பிலோ ஆவரேஜ் தான் நீங்கள் பிளாட்டாக எடுத்தீங்க அப்படின்னா. ஆனால் ஃபன்னுக்குன்னு எடுத்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான படம் தான். அதனால் இந்த படத்தை வந்து ஓகே அப்படிங்கிற லிஸ்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். யாராவது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இப்போ யூடியூப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது அந்த படம். கண்டிப்பாக போயிட்டு எப்போயாவது ரொம்ப ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அப்போ போட்டு பாருங்கள். படம் ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக ஃபன்னாக நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி நான் ரிவ்யூ சொல்கிறதையும் தாண்டி நிறைய மூவி உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் பார்த்த படம்லாம் வந்து அந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு, வேறு யாரையாவது பார்க்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ, ஏன் நம்ம சேனல்லே வந்து மூவி வந்து நம்ம எதனா ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஆனால் அதை வந்து நான் இது வரைக்கும் கண்டென்ட்டாக அப்லோட் பண்ணல. இதுக்கப்புறம் அதை வந்து தனியாக ஒரு சீரீஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளானும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நிறைய லிஸ்டெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோடாக வந்து நம்ம பாட்காஸ்ட் சேனல்லே நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் இந்த ஃபேவரட் மூவிஸ் லிஸ்ட்டில் இருக்க படங்கள்லேயே கூட ஒரு 2-3 படங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியான படங்களாக தான் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த பார்ட் 2 வீடியோவில் வந்து இப்போ கடைசியாக சொல்ல போகிற ஒரு படம் இருக்குது தெரியுமா, அந்த படத்தை வந்து தயவு செஞ்சு தப்பி தவறி கூட பார்த்துறாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வந்து இதை லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சுவலாக குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ரேங்கிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணால் நான் கொஞ்சம் க்ரியேட்டிவாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் எடுத்து வச்சேன். ஆக்சுவலாக ஃபேவரட்ஸுன்னு சொல்லிட்டு யோசித்து எல்லாமே எடுத்து வைக்கிறதுனால இந்த குட் ஓகே அப்படிங்கிற இடத்துக்குள்ளேயே வந்து நிறைய ப்ளேஸ் ஆகிடுது. பேடுங்கிற இடத்துல கூட நிறைய படம் வரமாட்டேங்குது. சரி, இப்போ இந்த அக்லிங்கிற இடத்த ஃபில் பண்ணி வைக்கிறதுக்குன்னே ஒரு படம் இருந்தால் நல்லா இருக்குமே, கடைசியாக எடுத்துகிட்டு வந்து அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நான் யோசித்து வச்சுருந்தேன். பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி எந்த படத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறப்ப தான் எனக்கு கையில் கிடச்ச படம் ஜப்பான். ஜோக்கர்னு ஒரு படம் இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்து யார் நடிச்சிருப்பாங்கன்னா, இந்த ஜிகர்தண்டா படத்தில் வந்து ஆக்டிங் டீச்சராக ஒருத்தர் வருவார். அப்படியும் ஜிகர்தண்டா படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை அதில் ரெகக்னைஸ் பண்ண முடியலையே யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா, ரீசெண்டாக குடும்பஸ்டன் படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இந்த மணிகண்டனுக்கு மாமாவாக ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல, ஞாபகம் வருதா, அவர் தான் வந்து அந்த ஜோக்கர் படத்துடைய ஹீரோ. அந்த படம் வந்து நான் ரொம்ப நாள் கழித்து பார்க்கணுன்னு யோசித்து அந்த படம் ரிலீஸ் ஆன ரொம்ப நாள் கழித்து அந்த படத்தை வந்து நான் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டேரக்டர் தான் வந்து கார்த்தியோடைய 25th படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத கேட்ட உடனே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் தான் வந்து லாஸ்ட்டு இந்த பார்ட் 1 கண்டென்ட்லேயே வந்து சொல்லியிருந்தேன்ல, கார்த்தியோடைய படங்கள் வந்து மேக்ஸிமம் மொக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஓடாத படங்கள் கூட இருக்கும்ல, இந்த சகுனி, அழகுராஜாலாம், இதெல்லாம் கூட நான் என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கேன். சரி, என்ன பெருசாக இருந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் ரிலீஸ் ஆகி பேட் ரிவ்யூஸ் வந்ததுக்கப்புறமும் இந்த படத்தை நம்பி போய் நான் தேட்டரில் பார்த்து பயங்கரமாக அடி வாங்கின ஒரு படம் தான் இந்த படம். இதில் வந்து ஹீரோவுக்கு எய்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து வச்சுருப்பாங்க. கேட்டோடனே எனக்கு என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். சரி, இதை வச்சு எதுனா புதுசாக ஒன்று பண்ண போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சா, அவருக்கு அந்த படத்தில் ஏன் எய்ட்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. அவர் பாட்டுக்கு ஜாலியாக எங்கெங்கேயோ போயிட்டு சுற்றின்னு வந்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு.
ரொம்ப மொக்கையான ஒரு ஹீரோவுடைய ரைட்டிங் தான் வந்து இந்த ஜப்பான் படத்துக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக இந்த படம் பார்த்து ஒரு ஹீரோவுக்கு வந்து மொக்கையாக ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வாண்டடாகவே எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அதுவும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை போயிட்டு 2 ஸ்டேட்டில் இருக்க போலீஸ் குரூப்பும் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான கண்டென்ட் எல்லாம் படத்துக்குள்ளே கொண்டு வரப்போ எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. எனக்கு இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால இதை வந்து டைரெக்டாக நம்ம அக்லிங்கிற இடத்துக்கே வந்து கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த படத்தெல்லாம் வந்து இது வரைக்கும் யாராவது